ஆமா. 8 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகும்னு சொன்னா 7 மணிக்கே தட்டு எடுத்துட்டு வர ஆள் நீ. உனக்கு பசிக்கலையா? மத்தியானமும் நீ ஒழுங்கா சாப்பிடல, இப்பவும் பசிக்கலன்னா என்ன அர்த்தம்? அக்கா ப்ளீஸ், எனக்கு வேண்டாம். ஒழுங்கா ஃபர்ஸ்ட் சாப்பிடு. இல்ல உடைச்சிருவேன். சாப்பிடு. நீ சாப்பிட மாட்ட. அக்கா சாப்பிடு. போதும்க்கா. 4 வாய் கூட நீ சாப்பிடலடா. சாப்பிடு. பிருந்தா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ அடிக்கடி வீட்ல யாருக்கிட்டயாவது கோச்சுக்கிட்டு சாப்பிடாம மூலையில உட்காந்துருப்ப. அப்பெல்லாம் நம்ம அண்ணன் என்ன பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா? நம்ம சாகுல் பாய் கடை இருக்குல்ல, அங்க சுட சுட சால்னாவும் தலைக்கறி வாங்கிட்டு வந்து உனக்கு ஊட்டும். அத பிசைஞ்சு ஒரு வாய் வச்சதும் போதுமே, எவ்வளவு கோவம் வந்தாலும் பட்டுன்னு உனக்கு கரைஞ்சு போயிடும். எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சிருவ. இது எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. பிருந்தா, நம்ம கூட இப்ப அண்ணன் இல்ல, கண்மணியும் கிடையாதுன்னு ஃபீல் பண்ணாத. உனக்கு அண்ணனா இல்ல கண்மணியா இல்ல அம்மாவா இல்ல அப்பாவா, உனக்கு நான் இருக்கேன். உனக்கு நானும் எனக்கு நீயும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். நாமெல்லாம் ஒரே வயித்துல பிறந்து ஒரே குடும்பத்துல வாக்கப்பட்டு வந்திருக்கோண்டி. இது எல்லாருக்கும் கிடைக்காது. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச குடுப்பனை. இந்தா. பிருந்தா, நமக்குள்ள எப்பவுமே எந்த ஒளிவு மறைவுமே இருக்க கூடாது. மனசுல என்ன கவலை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. கவலைய மறைச்சு வைக்க வைக்க அது மிகப்பெரிய காயத்தை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் அது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு நம்ம நிம்மதியவே கெடுத்துரும். இந்தடா இன்னொரு வாய். அவ்வளவுதான் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அண்ணன் கூட இருந்தா எல்லாத்தையும் அண்ணன் கிட்ட ஷேர் பண்ணுவேன். நம்ம வீட்ல இருக்கும்போது நம்ம 3 பேருமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம்ல. நீ நான் கண்மணிலாம் அந்த மாதிரி என்கிட்ட எப்பவுமே பேசலாமே.